நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷன் சென்னையிலிருந்து வருகை இருக்கக்கூடிய முதன்மை நிர்வாக அலுவலர் உயர்திரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் எம்.ஆர். ராமசுப்ரமணியன் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஐயா நம்மாழ்வார் ஜெயராமன் வழிகாட்டுதல் பிரகாரம் ஜெயராமன் ஐயாவிடம் 21 வகையான ரகங்களை இங்கிருந்து பெற்றுக்கொண்டு காஞ்சிபுரத்திலே சென்னை ஓரமாக கிட்டத்தட்ட 2400 ஏக்கர் பரப்பளவில் 1400 விவசாயிகளை ஒன்று கூடி இன்று ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயமும் அது சார்ந்த பாரம்பரியமும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்ற ஐயா இன்னைக்கு சிறப்புரையாற்ற வருகிறார். சிறப்புரையாற்றுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி இங்கே பேசின பேச்சாளர்கள் எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு தகவல்கள் எல்லாம் சொல்லி சிறப்பாக பேசிட்டு போனாங்க. எனக்கு அந்த அளவுக்கு மேடை பேச்சுங்கிறது வராது. ஸோ என்னால் இயன்ற அளவுக்கு உண்டானதை நான் உங்கள்கிட்ட 2 செய்திகள் மட்டும்தான் நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக இந்த உலக புகழ்பெற்ற இந்த திருவிழா இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவிழா இப்படி நடப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் தான் விவசாயிகளான நீங்கள் தான். அதாவது சொல்லுவாங்க சேர்த்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, தானா சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்க. நாம் இந்த 2வது வகை தானாக சேர்ந்த கூட்டம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகளை பயிற்சிக்குன்னு கூப்பிட்டா அதுக்கு போக வர காசு தரீங்களான்னு கேட்பாங்க. பொதுவாக நீங்கள் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டீங்க, பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டீங்கன்னா போக வர காசு தருவீங்களா, பஸ் காசு தருவீங்களா, அது செய்வீங்களா, அது செய்வீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டமானது நீங்களே உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய என்ன சொல்கிறது எதிர்கால நோக்கத்தையும் கொண்டு இந்த விழாவிற்கு இந்த மாதிரி சிறப்பித்து கொடுக்குறீங்க. உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த தேசிய வேளாண் நிறுவனம் அப்படிங்கிறது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் டாக்டர் சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் ஆரம்பித்து சற்றேறக்குரிய 26 வருடங்களை கடந்து நாங்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே என்னன்னு சொன்னால், அது விவசாயம் அக்ரிகல்ச்சர்னு இருந்தது, அது அக்ரி பிஸ்னஸ்ன்னு மாறிடுச்சு. அதை அக்ரி ஹெரிட்டேஜ்னு கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தை தான். அதாவது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் விவசாயங்கிறது ஒரு கலாச்சாரமாக இருந்தது, விவசாயங்கிறது வணிகம்ங்கிற ஒரு நோக்கம். அதெல்லாம் கால ஓட்டத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அது வேளாண் வணிகம் அப்படின்னு மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த விவசாயமே பாரம்பரியமாக மாறணும், அக்ரி ஹெரிட்டேஜுங்கிற மாதிரியான மாற்றத்துக்கு வரணும். இது 3ம் சரியான விகிதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பேலன்சிங் ஆக்ட் பண்ணுறது தான் எங்களுடைய நிறுவனத்துடைய முக்கிய வேலை. அதன்படி ஐயா அசோகன் ஐயா ஏற்கனவே சொன்னபடி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 21 ரகங்களை நாங்கள் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு முன்னோடி நாங்கள்லாம் இந்த நெல் ஜெயராமன் ஐயாவுடைய இந்த பாரம்பரிய நெல் மையத்தினுடைய மாணவர்கள்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். 21 ரகங்களை எடுத்துகிட்டு போய் விவசாயிகளுக்கு ஆளுக்கு ஒரு 1/2 ஏக்கர் அப்படிங்கிற முறையில் தான் முதல் வருஷத்தை கொடுத்தோம். இப்போ 3வது வருடத்தில் நாங்கள் கணக்கெடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1700 விவசாயிகள் 2450 ஏக்கர் வகையில் அது பரவி இருக்குது. இதனால என்ன தெரியுதுன்னு சொன்னால், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறினாதான் இந்த மாற்றங்கள்ங்கிறது நிகழும். ஆனால் அதற்கான ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஸ்கோப்புங்கிறது இருக்குது. நம்ம அது சரியான முறையில் அதை அணுகினோம்னு சொன்னால் இதை ஒரு இயற்கை விவசாயம் ஒரு மூமெண்ட்டாக ஒரு இதுவாக கொண்டு போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, பொதுவாக விவசாயிகள் ஒரு நம்பிக்கையின் பேரில் வேலை செய்வோம்.
இப்போ வந்து ஐயா சொல்கிறாரு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையின் பேரில் நீங்கள் வாங்குவீங்க எல்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா, விஞ்ஞானிகளுக்கு அதிகாரிகளுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் வந்து எது இருந்தாலும் ஆதாரம் கேட்கும். ப்ரூஃப் இருக்கா, எனக்கே நான் ஐடென்டிட்டி கார்டு கொடுத்தா தான் என்னை பற்றி நானே ப்ரூஃப் சொல்ல முடியும். யாரோ ஒரு ஆள் இதை பற்றி ஒரு ஐடியா கொடுக்கணும், ப்ரூஃப் கொடுக்கணும். அது மாதிரியான ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக சில வேலைகள் செய்தோம். கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான பாரம்பரிய ரகங்களை வந்து எடுத்து அதில் என்னதான் சத்து இருக்குது, இவங்க சொல்கிறதுலாம் இருக்குதா இல்லையா, எதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணினோம். அந்த ஸ்டடியில் ஒரு முக்கியமான ஒரு 2 ஐட்டத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் பல்வேறு விதமான பாரம்பரிய ரகங்களில் பார்க்கும்போது செங்கல்பட்டு சிறுமணி அப்படிங்கிற அந்த ரகத்தில் அதிகப்படியான கால்சியம் சத்தும் 100 கிராமுக்கு கிட்டத்தட்ட 44.88 கிராம் சத்தும், இரும்பு சத்துங்கிறது வந்து 100 கிராமுக்கு 5.48 மில்லிகிராம் இரும்பு சத்தும் அதிகப்படியான ஒரு வகையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு சிறுமணி ரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அதாவது நம்ம அடுத்து ஏற்கனவே முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, இதையே வந்து வணிகப்படுத்தணும், சரியான வகையில் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த மாதிரியான தகவல்களும் நமக்கு தேவை. ஸோ அந்த வேலையை நாங்கள் வந்து இப்போ செய்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா தங்க சம்பா அப்படிங்கிற ரகத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் என்ன ஒரு இது பேசிகிட்டு இருக்கோம்னா, ஐயாவோட பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம பாரம்பரிய மையம் மூலமாகவே தேசிய வேளாண் நிறுவனத்துடைய உதவியோட, எங்களுடைய சப்போர்ட்டோட, எங்களுடைய நிதி உதவியோட இதை வந்து ஒரு பப்ளிகேஷனாக வெளியிட்டு எல்லார் மத்தியிலையும் வந்து இதை பரப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய நோக்கம். அதற்கான ஏற்பாடுகளில் நாங்கள் வந்து இருக்கோம். அதே மாதிரி இந்த மண் வள பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எங்கள்கிட்ட வந்து ஒரு லேபரட்டரி இருக்குது. மண் வள பாதுகாப்புங்கிறது வந்து முழுமையான மண் பரிசோதனைகளில் வந்து பேரூட்டம், நுண்ணூட்டம், அப்புறம் மண்ணுடைய பலமான காரணிகள், அதனுடைய உயிர்மை தன்மை, இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ISO சர்டிஃபைடு லேப் வந்து எங்ககிட்ட இருக்குது. நம்ம மையத்தின் மூலமாக இந்த வருடத்துலேருந்து ஆரம்பிக்கலான்றப்போ இந்த வருடம் வந்து 500 முன்னோடி விவசாயிகளுக்கு இலவசமாக இந்த பரிசோதனை வசதியை வந்து செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம். ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரையும் ஆகும். முதல் கட்டமாக நாங்கள் இந்த வருடம் வந்து 500 விவசாயிகளுக்கு, முன்னோடி விவசாயிகளுக்கு, நம்ம பாரம்பரிய மையம் மூலமாக வரக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் அந்த பரிசோதனை இதை வந்து உங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த உறுதியை நான் அளிக்கிறேன். இதனுடைய இதை வந்து யூஸ் பண்ணி பயன்பெற்று அதன் மூலமாக நம்முடைய இயற்கை விவசாயத்தை மீண்டும் பெருக்கி அறிவியல் பூர்வமாகவும் இதனை நிரூபித்து நாம் நம்மளுடைய இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இந்த வழிமுறைகளை நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாங்கள் எங்களால் ஆன வகையில் உறுதுணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல விழாவிற்கு வருகின்றுள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.